வந்திருக்கோம். 5 முறுக்குல ஒரு தட்டு நிறைய வத்தல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கட்டாயம். எனக்கு கமெண்ட் பண்ணல கூட பரவாயில்ல. ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்ல வெயில் அடிக்குது. செலவில்லாமல் நம்ம சமைக்கிற எண்ணெயில் போட்டிங்கனாலும் இது வரும். எவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாங்களா? அவங்க கேட்குதுங்களா? கொதிக்கிட்டேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். அப்படி மாவு நைஸாக நல்லா வாங்க. சூப்பராக பச்சரிசி மாவில் ரேசன் மாவில் வத்தல் செய்யலாம். இப்போ வந்து அளவு நீங்கள் தெரியாதவங்க அளந்துக்கோங்க. இதில் ஒரு குண்டா மாவுனா 3 குண்டா தண்ணி வச்சுக்கணும். நாங்கள் ஒரு மதிப்பாக வச்சு வெளியே அடுப்பு வைக்கலாம். 5 மணி போ தூக்கி எடுத்துட்டு வந்தோம். விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி போல வெளியே அடுப்பில் விறகு வச்சு வெளியே எடுத்துக்கிட்டு வடகை சூப்பராக செய்யலாம். வரகாசுக்கு வந்துட்டு அப்படி இப்போ இதில் ஒரு குண்டா மாவுனா 3 குண்டா தண்ணி. நாங்கள் ஓரளவுக்கு மதிப்பாக வச்சு செஞ்சுருவோம். நீங்கள் புதுசாக செய்கிறவங்க வந்து அந்த மாதிரி 1 டம்ளர் மாவுனா 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். வாங்க வெளியில் போகலாம். அடுப்பு பற்ற வச்சு அப்படி படிக்க பற்ற வைக்கிற அடுப்பாரு. தண்ணி இதில் பிடிச்சிக்கலாம் டேங்க்லேயே. சரி பழைய விறகு கொஞ்சம் இருந்ததா, சரி எப்படி ஒன்று பக்கத்துல இருக்கு. இது வத்தலுக்கு தேவை வந்து பச்சை மிளகா ஒரு 15, சீரகம் ஒரு டம்ளர் 100 சீரகம், பெருங்காயம் ஒரு 4 ஸ்பூன் பெருங்காயம், உப்பு ஒரு 2 கை போடணும். உப்பு 2 கிலோ இப்படி கை பிடிச்சி 2 கை உப்பு. இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக கழுவி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒன்றும் பாதியமாக தண்ணி ஊற்றாத அரைச்சேன். மேலே ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சு. அதில் அப்படியே போட வேண்டியதான். புரியுதா? நல்லா நைஸாக அரைச்சிக்கிறதா முன்னே கரைச்சி வச்சுருந்தா அதான் கரைக்காமல் வாட்டர் பக்கத்துலேயே ஃபிக்ஸாகவே இருக்குது. இல்லை குழஞ்சிட்டு தான் இருக்கணும். நேற்று கூட போடுறேன். எது போடுறேன்? நிறைய நான் அதை அழுத்தி போடுவேன். வராது பெருங்காயம் இல்லாத எதுவுமே செய்ய. அம்மா வாய்தான் எப்படி போட்டீங்கன்னா பெருங்காயம் பூண்டு இல்லை. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அது ரசம் 2 கிலோ மாவு 2 கிலோ கை கொஞ்சம் அரைக்கும். நான் சும்மா ரசத்துக்கு நம்ம என்ன கொஞ்சம் நேரம் போடுறோம். இந்த அளவு இருந்தாலும் கரெக்டாக கொடுங்க. இல்லை கும்பிட்டுமா ஒன்றும் இல்லை. இதோ பச்சை மிளகா அரைச்சிட்டு வந்துருக்கு பாருங்க. நெய்ஸாக அரைச்சிட்டு இதுவே ஊற்றுறீங்களா? உப்பு இல்லைக்கா போட்டா உப்பு கரைச்சாச்சு. நல்லா கட்டி இல்லாத ஊற்று. நல்லா கலரிகிட்டே இருக்கணுங்க. கலர் அந்த நிறுத்தணும் போச்சு. அதுக்கு தான் என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்ருக்கேன். என்னால் கலர முடியாது. ஆனால் தான் அவளை கூப்பிட்டுக்கிட்டேன். அது கலரிகிட்டே இருக்கணும். அவங்களாம் நல்லா கிளிகின்றது, மாடு பிடிச்சிட்டு போகிறது, தோட்டம் வேலை செய்கிறது. அதனால் அதை கூப்பிட்டுக்கிட்டேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. ஒரு கட்டி கூட இருக்கிற ஒரு கட்டி விழுந்தா கூட புளிய முடியாது. சீரகம் போட்டுட்டோமா? சீரகம், பெருங்காயம், உப்பு, பச்சை மிளகா ஒரு 15 மிளகா அரைச்சி ஊற்றிருக்கு. 2 கிலோ மாவு நல்லா கட்டி இல்லாத கிளறணும். பாருங்க நல்லா கலரா. அப்படி 10 நிமிஷமாக விடாத நம்மளால முடியாது. 2 கிலோ மாவு. இந்த வத்தலுக்கு தேவையானது 1 குண்டா மாவுனா 3 குண்டான் தண்ணி ஊற்றணும். 2 குண்டான் ஊற்றிக்கோங்க. 1 குண்டான் கலக்கி மாவு கரைச்சி ஊற்றக்குள்ளே நல்லா தண்ணி போச்ச உடனே உப்பு போட்டு 1 கிலோவுக்கு 1 கை உப்பு, கை நல்லா பிடிச்சி 1 கை உப்பு போட்டு சீரகம் ஒரு கிளறிட்டு அப்படி அந்த மாவை தொட்டால் பிசு பிசு பிசுன்னு ஒட்டவே கூடாது. அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் மாவு இறக்கிட்டா உப்பு போடுங்க. வரேன். உப்பு பத்தல சூப்பர். எப்படி கிளி நிற்குதுங்க? கிளி
ஒரு கட்டிலா கிளாரி சுத்தம் அழகாக்குது. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். போதும் போடுங்க. ஏற்கனவே போட்டுவோம். நீல எங்கே போட்டுக்கிறீங்க? ஒரு 10 போடுங்க. போதும். உப்பெல்லாம் அதிகமாக இல்லை, எண்ணெயில் போடுறது சரியாக தான் போகும். நல்ல கலர், நல்ல உடார் கலர், செமையாக கலர் சப்பா. ஓடுமே நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடியாலும் இல்லை, ஒத்தியால முடியாது. மடமடான்னு போடுங்க, வரேன். மடமடான்னு போடுங்க. மடமடான்னு போட்டு வத்தல் புரிஞ்சு சீக்கிரம் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்கணும். போடுங்க. அது கிளீனா பண்ணி கொடுத்துட்டேன். இது மேலே போடுற வேலை கொடுக்குது இல்லை, கிளீனா பண்ணி கொடுக்க சொல்லி பண்ணி கொடுத்துட்டேன். போடுற வேலை கொடுக்குது. நான் அப்புறமா ஓடிடுறேன். பால் கறந்துட்டேன். இது என்ன பண்ணணும்னா சூட்லேயே மடமடான்னு இருங்க, இல்லைன்னா கெட்டியாகி போயிடும். மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுருங்க. புளியா முறுக்காய்ச்சி எங்கே போய் கேட்டோம். நான் இதில் அது மடமடான்னு புளிக்கணும். இல்லைன்னா கெட்டியாகி போயிடும். டீஸ்பூன் வச்சுலன்னா வாரி விட்டுடலாம். இது தட்டினா ஆகாது, சீக்கிரம் வார ஆகும். கரங்க கை தொட்டு பாரு, கை தொட்டு காமி. கையில் ஒட்டக்கூடாது பாரு. நைஸாக அப்படியே சூப்பராக அப்படியே லட்டு மாதிரி. நீலா பண்ணது. அங்கே பாரு, அள்ளி சாப்பிடு வயிறு. சரி ஓடிட்டு ஓடியா நீ, இல்லைன்னா என்னால் முடியாது. நான் சூடு ஆறிடுங்க. அப்படியே ஒடியாந்து மாடை கட்டிட்டு வந்துடு. ஏன்னா 2 பேர் போட்டாங்க. ஆறிச்சுன்னா கட்டியே இருக்கு. தலைக்கு ஒளியிருங்க. அது சூடு ஆறிடுச்சுன்னா காஞ்சிடும். அதனால தான் அப்படி போட்டு இப்போ தண்ணியில் நினச்சி முருகா எல்லாம் நல்லபடியாக போட்டு எடுத்துடணும்பா. இதோ ஒரு ஓட்டைங்கிறது இப்படி போட்டு போயிடலாம். நல்லா டைட்டாக போட்டு அவ்வளோதான். அதே எல்லாம் போட்டு வர வேண்டியதுதான். கலக்கி போடணும், இல்லை மேலே காஞ்சிடும். கொதிக்க போட்டோம்னா சல்லுன்னு போட்டுருவோம். நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்படியே லைன் போட்டு அப்புறம் துணி திரும்பி எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு பார்க்கலாம் பாருங்க. 1 வருஷத்துக்கு வச்சுக்குவோம் இந்த வத்தலை. இப்போ காலையிலே போட்டால் தான் வெயிலுக்கு முன்னே. என்னால் முடியலைங்க புளியறதுக்கு. பாருங்கள், என் ஹஸ்பண்டு அச்சு எடுத்துகிட்டு வந்து புழிஞ்சிட்ருக்கா. என்னால் புளிய முடியல, கொஞ்சோண்டு தான் புழிஞ்சேன். வேணாம் எந்திரிச்சிக்கோங்கக்கா நானே புளியிறேன்ட்டு அப்படி புழிஞ்சிட்ருக்கா. அப்படி போய் அவங்க வீட்டில் தான் மாடு பால் கறந்து போய் பால் வாங்கிட்டு வந்து டீ போடுறேன். பாருங்க பாருங்க, அவன் நல்லா உக்காராத எடுத்துடாதக்கா. என்னடா பொம்பளை இப்படி உக்காந்துருக்கான்னு பாருங்க. சூப்பராக அடி கொஞ்சம் கூட புள்ளி தவளை காமி லீலா. அவன் பாருங்க ரொம்ப கஷ்டம். அடுப்பு எப்படி எரிஞ்சு தகன்னு 5 மணிக்கு ஆரம்பிச்சு டக்குன்னு போட்டு முடிச்சிட்டோம் பாருங்க. நான் கொஞ்சம் தான் போட்டேன், ஹஸ்பண்டு தான் எல்லாம் க்ளீனாக போட்டா. மொல்ல கொஞ்ச நேரம் சேரில் உட்காரு, ஒரு 2 நிமிஷம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வத்தல் அவளுக்கு தான், அப்புறம் தான் நான் கூட. பாருங்க எல்லாம் போட்டாச்சு. சூப்பராக வத்தல் போட்டோம். நீங்களும் இதே மாதிரி வத்தல் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் வெயிலுக்கு அதுவும் கரெக்டாக ஏப்ரல் ஜனவரி பிப்ரவரி லாஸ்ட்டில் வருவோம். வத்தல் போட்டாச்சு இன்றைக்கி. வாங்க கலை வணக்கம். வத்தலுக்கு நாள் வத்தல் காஞ்சிடுச்சு. இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். 2 நாள் ஆனால் நல்லா காய வச்சு தான்
இதை வந்து எடுக்கணும். நீ அதில் எடு. இப்போ பாருங்க, இப்படி நாளாக மடிச்சுக்கோங்க. இப்படி நல்லா தண்ணி தெளித்து, நான் தண்ணி நல்லா ஊறணும். ஏன்னா வெயிலில் காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு தண்ணி தெளித்து எடுத்து வச்சிட்டோம்னா வெயிலில் வச்சோம்னா காஞ்சிடும். பாருங்க என்ன வசதியாக பாருங்க, அப்படி இப்படி முறுக்கு மாதிரியே இருக்குது. அது இதெல்லாம் தண்ணி படலை, தண்ணி படாதனால ஒட்டிக்கும். தண்ணி தெளிச்சு எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு நான் வேற வரணும். ஆமாம், போட்டாங்க வரும்ண்ணா. கஷ்டப்பட்டு காய்ச்சணும். காய்ச்சிட்டு வரலன்னா இவளாலே லேட்டு. இப்போ 10 மணி. இது முழுக்க போட்டு பாருங்க. சின்ன அது 1 2 பொறுக்கிறீங்களா? அவளை செஞ்சு வச்சுக்கிறீங்க. நான் தான் எறும்பு அங்கே பாரு. என்னன்னு சொல்லிட்டோம் பாருங்களேன், வத்தல் போட்டவே இவ தான். வத்தல் போட்டேன் நான். சரி, இந்த வத்தல் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பாருங்க. சாயங்காலம் அருமையாக. சரி, இதெல்லாம் பார்க்கணும்னா எதில் போய் பார்க்கணும்? வீடியோக்குள்ளே போய் தானே பார்க்கணும். பார்த்துட்டு நல்லா வீடியோக்குள்ளே போய் பாருங்கன்னு சொல்லு. வீடியோக்குள்ளே போய் பாருங்க சாமி, நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லி பாருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லி அனுப்புங்க. வீடியோ போட்டு நீங்களும் பாருங்க. சூப்பராக வத்தல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா மொறு காஞ்சிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். பொரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பொரியல் இருக்குங்களா? செமையா செலவாக வந்திருக்கும். 5 முறுக்கில் ஒரு தட்டு நிறைய வத்தல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கட்டாயம். எனக்கு கமெண்ட் பண்ணல கூட பரவாயில்ல. ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்ல வெயில் அடிக்குது. செலவில்லாமல் நம்ம சமைக்கிற எண்ணெயில் போட்டிங்கனாலும் இது வரும். எவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாங்களா? அவங்களுக்கு கேட்குதுங்களா? கொதிக்கிட்டே 2 வீடியோ போட்டாலும் அவசரம். சுட தான். சூப்பரா? இப்படி பாருங்க, கையை அப்படி தொடக்குள்ளே போட்டு உதுருது. சூப்பரா? செம்மா செல்ல